குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஹை ப்ரோட்டீன் பவுடர். அது வந்துட்டு 2 விதமாக யூஸ் பண்ணலாம். எப்படி பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். போக போக வீடியோவில் அந்த 2 டைப்ஸையும் நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதையும் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு 1 கப் அளவு வந்துட்டு பிஸ்தா எடுத்திருக்கேன், பாதாம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1 கப்பு வந்துட்டு சன்ஃப்ளவர் சீட் எடுத்திருக்கேன். வால்நட்டும் பிரேசில் நட்டும் கொஞ்சமாக வந்துட்டு இது போட்டிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக கவுண்ட் பண்ணி போட்டிருக்கேன். நான் நிறைய எடுக்கல, அது ஹெவி ஆகிடும். ஸோ இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணும்போது இந்த ட்ரை நட்ஸோட அந்த நல்ல அரோமேட்டிக் ஸ்மெல் வரும். அப்போ வந்த அப்புறமா அது வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆன அப்புறமா ஸ்டாப் பண்ணிவிட்டு, இப்போ வந்துட்டு நான் வந்து மக்கன் விதைகள், அது வந்துட்டு என்னென்னா தாமரை விதைகள் சொல்லுவாங்க, அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, இது எல்லாத்தையும் வந்துட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துட்டு, கொஞ்சம் வந்துட்டு பவுடராக வச்சுருக்கேன், மில்கில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்காக. ஒரு ஹெல்த்தியான பவுடர் இது. ஸோ இது வந்துட்டு ஆறுறதுக்காக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஆறுனப்புறமா நீங்கள் மில்கில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்க விடலாம். இப்போ வந்து உருண்டைகளுக்கு அதை சேம் நட்ஸை வந்துட்டு மிக்சியில் போட்டுட்டு, நான் கொஞ்சமாக ஃப்ரெஷ் டேட்ஸ் வந்துட்டு சீடு எடுத்துகிட்டு அதில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், இல்லை மார்னிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு. ரொம்ப சாப்பிட்லாம், அட்லீஸ்ட் 1 சாப்பிட்டாங்கன்னா போதும். பிகாஸ் ஆல்மோஸ்ட் இது வந்துட்டு ஒரே ஒரு உருண்டை வந்துட்டு 6 கிராம்ஸ் டு 8 கிராம்ஸ் வருது. அது இன்பின்ல வருது அது ப்ரோட்டீன். ஸோ நீங்கள் இதை வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க டே ஃபுல்லாக கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து போன் ஹெல்த்துக்கெலாம் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணுங்கள், ஆரோக்கியமான ஃபுட்டு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.